ஹே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். முதலமைச்சர் விஜய் அவர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அதில் பார்த்தீங்கன்னா தாவேகா அவரோட கட்சி வெற்றி பெற்றிருக்கு சொல்லலாம். அடுத்த 6 மாதத்துக்கு ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வர முடியாது. ஸோ அடுத்த 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட தாவேகாங்கிறது சேஃப் தான். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பார்த்தீங்கன்னா டிவிகேலேருந்து ஒரு 106 எம்எல்ஏக்களும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ்லேருந்து ஒரு 5, இடதுசாரிகள் கிட்டேருந்து ஒரு 4, ஐயுஎம்எல்ட்டேருந்து ஒரு 2, திருமாட்டேருந்து ஒரு 2னும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா காமராஜ் அப்படிங்கிற அமமுகவோட அதிருப்தி வேட்பாளர் ஒரு ஆளும், அதிமுகலேருந்து எதிர்ப்பு அணி அப்படின்னு சொல்லலாம். எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மொத்தம் 25 எம்எல்ஏக்களும் போட்டு மொத்தம் 144 போட்டு ஒரு அசல் பலத்தோட டிவிகே வெற்றியை பெற்றிருக்கிறது. இதில் திமுகவை சேர்ந்த 59ம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 60 பேர் சேர்ந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காங்க. பிஜேபியை சேர்ந்த ஒரு ஆளும், பாமகவை சேர்ந்த 4 பேர், மொத்தம் 5 பேர் பார்த்தீங்கன்னா நடுநிலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய எடப்பாடி அணி அப்படின்னு சொல்லக்கூடிய 22 பேர் பார்த்தீங்கன்னா இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்க்கிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் மெஜாரிட்டி அழகாக டிவிகே வின் பண்ணி ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. அடுத்த 6 மாதத்துக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டிவிகேங்கிறது சேஃப் தான். பட் இது கண்டிப்பாக டிவிகேவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். இது எந்த அளவுக்கு போகப்போகுது, எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஷாக் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியோட எதிர்ப்பு அணின்னு சொல்லலாம். 25 பேர் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் பார்த்தீங்கன்னா டிவிகே விஜய் அவர்களை ஆதரிச்சது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லணும். கண்டிப்பாக இது எடப்பாடி அவர்களை கோவப்படைய செஞ்சுருக்கு. அதுக்கு முந்தின நாள் தான் கரெக்டாக அவர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் டிவிகே கட்சியை ஆதரிக்கக்கூடாது, நம்ம கட்சி அதிமுக எல்லாருமே எதிர்க்கணும்னு. பட் ஆனால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கட்சியை ஆதரிச்சிருக்காங்க. ஸோ இதுலேருந்து 2 பேருக்கும் முட்டிருச்சு. கிட்டத்தட்ட எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆளுநரையும் சந்திச்சு, சபாநாயகரையும் சந்திச்சு 25 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா சபாநாயகர்களை சந்திச்சு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அணியை தகுதி நீக்கம் செய்யணும், மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களும் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த கட்சி எப்படி போக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல காலம் கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு 2016க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏடிஎம்கே எல்லாத்துலேயும் தோத்துக்கிட்டே இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ கவர்ச்சியான ஆள் கிடையாது. அந்த கட்சி வெற்றியினால் மட்டுமே ஒன்றுபட்டிருக்கும். இப்படி தோத்துக்கிட்டே இருக்கிறனால கண்டிப்பாக அவங்களோட வீழ்ச்சி தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் தொடருமோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் ஒரு தேர்தல் அவங்க ஜெயிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஏடிஎம்கே கட்சி ரொம்ப கஷ்டம். இதை நான் வருத்தத்தோடு சொல்கிறேன். அழிஞ்சிடும் அப்படிங்கிறது ரொம்ப தரிவு. பட் ஆனால் ரொம்ப சரிவை சந்திப்பாங்க. ஏற்கனவே தேர்தலுக்கு தேர்தல் அவங்க சரிவை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு முக்கியம். ரீக்ரூப் பண்ணி அவங்க ஜெயிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சி கண்டிப்பாக தன்னோட வலிமையை இழந்துரும். அதான் உண்மையும் கூட. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி தாவேகா அவர்களோட ஒரு கட்சி அலுவலகத்தில் சொன்னார், டிவிகேவோட வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் திராவிட கட்சியில் 2ல் 1 அழிச்சிரும் அப்படின்னு சொன்னார். நான் அழிச்சிரும்னு சொல்ல வரல. பட் ஆனால் தேய்மானத்தில் இருக்கிற ஏடிஎம்கே அதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏடிஎம்கேவோட முழு ஸ்விங் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு. வலிமையான திமுக எதிர்ப்பு தான் ஏடிஎம்கேவோட ஒரு பூஸ்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இப்போ கடைசி 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அவ்வளோவா சிறந்த எதிர்க்கட்சியெல்லாம் ஒன்றும் செயல்படலை. லாஸ்ட்டாக ஒரு வருஷமாக தான் அவங்க நல்லா கொஞ்சம் பண்ணாங்க. பிஜேபியோட கூட்டணி வச்ச பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் விரும்பி பயணம் போனார். மற்ற அளவுக்கு அவர் ஒன்றுமே பண்ணலை. பட் ஆனால் டிவிகே மாதிரியான கட்சி பார்த்தீங்கன்னா திமுக தீய சக்தி அப்படிங்கிறத மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால தான் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய பெரும்பாலான ஓட்டு அந்த கோர் ஓட் பேங்கே பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு போச்சு. டிவிகேவும் 108 இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு ஏடிஎம்கே அவர்கள் திரும்பி வருவார்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பெரும்பாலும் இருக்கக்கூடிய சொல்கிறது ஏடிஎம்கேவை பிரித்தது டிவிகே தான். விஜய் அவர்கள் தான் குதிரை பேரம் நடத்துகிறாரு. நான் திரும்பவும் சொல்கிறேன், டிவிகே அப்படிங்கிற கட்சிக்கு பெரும்பான்மை இல்லை. நீங்கள் உறுதியாக இல்லை, நாங்கள் அந்த கட்சிக்கு ஆதரவு அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் இங்கே பிரசிடென்ட் ரூல் வந்திருக்கும். 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வந்திருக்கும். பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே அதை விரும்பலை. 6 மாதம் கழிச்சு எலெக்ஷன் வந்தால் கண்டிப்பாக டிவிகே ஸ்வீப் பண்ணுங்கிறது தெரிஞ்சு தான் நீங்கள் தான் டிவிகே, விசிகே, ஐயுஎம்எல், இடதுசாரிகள் அப்படிங்கிற கட்சிகள் போய் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம திரும்பவும் நீங்கள் இல்லை இது மைனாரிட்டி கவர்மெண்ட்டு, குதிரை பேரம் நடத்துறீங்க அப்படிங்க சொல்வது தவறு. சரியா? எஸ்பி வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்களுக்கு விஜய் அவர்கள் நான் அவருக்கு போய் ஆதரவு தெரிவிங்கன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு ஒரு காலத்தின் கட்டாயம், ஒரு அரசியல் சூழ்நிலை. ஸோ அவங்கள தான் ஆதரவு தெரிவிக்காங்களே தவிர விஜய் அவர்கள் நீங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்படின்னு யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. அதே மாதிரி இவங்களும் ஒரு அரசியல் காரணமாக தன்னோட சுயநலத்துக்கானே தவிர மற்றபடி இவங்களும் ஒன்றும் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. இது எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ டிவிகே கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள். அதை பார்த்தீங்கன்னா காங்கிரஸை விட்டிங்கன்னா கூட இடதுசாரிகள்,
ஐயுஎம்எல் மற்றும் 2 விசிகா இவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் டிவிகேக்கு ஆதரவளிக்கிறோம். நாங்கள் திமுக கட்சியோட கூட்டணியில இருக்கிறோம். அப்படி கண்டிப்பா இருக்கவே முடியாது என்ன பொறுத்தமட்டில. நீங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க. அவங்களோட கூட்டணி ஆட்சியில இருப்பீங்க. பட் ஆனா அங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி அப்போசிஷனோட கூட்டணியில இருப்பீங்க. அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒத்து போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இங்க எதிர்க்கட்சி, ஆளுங்கட்சி எதிர் துருவத்துல இருக்கணும். பட் ஆனா எங்களுடைய கூட்டணி கட்சி எதிர்க்கட்சியோட கூட்டணியில வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்றது. அவங்களே சொல்றாங்க, எங்க இருக்க எதிர்க்கட்சியோட பர்மிஷனோட தான் நாங்க ஆளுங்கட்சி கூட இருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ கண்டிப்பா இது எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கும் டிவிக்கு அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பா அவங்க மாற்று ஏற்பாடு பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஏன்னா கண்டிப்பா இவங்கள வச்சுக்கிட்டு இவங்க இப்படி சொல்றாங்க. இத வச்சுக்கிட்டு 5 வருஷம் ஓட்ட முடியுமா டிவிக்கே? அப்படிங்கிற ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின். என்ன பொறுத்தமட்டில ஓட்ட மாட்டாங்க. அதுவும் எனக்கு தெரியும். இப்ப எடப்பாடியில பிளவுபட்ட அணி இருக்கு. 2 பேருமே ஆளுநர செஞ்சு பார்த்தீங்கன்னா, தகுதி நீக்கம் செய்யணும்னு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை அ 2/3 அதாவது 45 எம்எல்ஏக்கள்ல 32 எம்எல்ஏக்களுக்கு மேல இருந்தா தான் அது 2/3 ஆகும். ஸோ கண்டிப்பா எஸ்பி வேலுமணி அந்த டீம் கிட்ட பார்த்தீங்கன்னா 2/3 இல்ல. ஸோ ஒருவேளை இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்கன்னா, மீண்டும் இடைத்தேர்தல் நிகழும். அந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்சி வந்து விசில் சின்னத்தில டிவிகே கட்சி மூலமா நின்னா கண்டிப்பா ஒரு 10 சீட் ஜெயிப்பாங்க. அப்படி ஜெயிச்சா என்ன ஆகும்னா, டிவிகே தனிப்பெரும்பான்மை கட்சி ஆயிரும். அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்கள தொந்தரவு பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான அரசியல் கணக்குகள் பல கணக்கு இருக்கு. டிவிக்கே கண்டிப்பா காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக அவங்களோட நம்பிக்கை ஆதரவும் தேவையில்ல. ஸோ இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஏடிஎம்கேவோட கூட்டணி எப்படி போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏடிஎம்கே ஏற்கனவே தேய்மானத்தில இருக்கிறாங்க. அதுதான் உண்மையும் கூட. பட் அடுத்த தேர்தலுக்கு அவங்க எந்த மாதிரி போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஒருவேளை அப்படி அது நடக்கலைன்னா, கண்டிப்பா டிவிகே மாதிரியான கட்சிக்கும், டிஎம்கே மாதிரியான கட்சிக்கும் நல்ல ஸ்பேஸ் கிடைக்கும். ஏடிஎம்கே மாதிரியான கட்சிக்கு ஒரு 3வது இடத்துக்கு தள்ளப்படும். இல்லைன்னா வேற கட்சியோட கூட்டணி வைக்கிறதுக்கான சூழ்நிலை தான் போகும். ஏற்கனவே அவங்க டிவிகேவோட கூட்டணி வைக்கவா, இல்லைன்னா டிஎம்கேவோட கூட்டணி வைக்கங்கிற மாரி இருக்கிறாங்க. பட் எந்த மாதிரியான வச்சாலுமே அது ஏடிஎம்கேவோட அந்த வலிமையான சக்தியே இழந்துரும், எடுத்துரும். அதான் உண்மையும் கூட. அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்ப மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் டிவிகே கூட கூட்டணி வைக்காம இருக்காரு. இல்லைன்னா கண்டிப்பா முதலமைச்சரா இருந்தவரு ஒரு துணை முதல்வர் பதவிக்கோ, ஒரு அமைச்சருக்காகவோ போமாட்டாரு. அந்த இமேஜ் அவர தடுக்குது. இதுதான் ஏடிஎம்கேல கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஒண்ணு அவர்கள் எதிர்த்து சண்டை செய்யணும். இல்லைன்னா போய் அவர்கிட்ட கூட்டணி வைக்கணும். 2ம் கட்டாம நின்னா கண்டிப்பா ஏடிஎம்கேங்கிற கட்சி தன்னோட தனிப்பெரும் காரணங்களுக்காக பிரிஞ்சு போறது, முதலமைச்சர் ஆகறதுக்காக காத்துட்டு இருக்கிறது. அந்த மாதிரியான சூழ்நிலையில கண்டிப்பா கட்சி பிரியும். அதான் உண்மையும் கூட. இது எந்த அளவுக்கு போகப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கடுத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.